ஓம் ஸ்ரீ மகாகாலேஸ்வரரே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ சத்குரு மகா அகத்தியரே போற்றி போற்றி. சிவராத்திரி தியானத்தின் முக்கியத்துவம் குறித்து சத்குரு வழங்கிய அருளுரை. ஈசனின் உன்னத பேராற்றல்களுக்கு தலை வணங்கி மகா அகத்தியர் உரைக்கின்றேன். ஸ்ரீ மகாகாலேஸ்வரர் உருவாக்கி வரும் சத்திய யுகத்தின் கருணை பிரதேசம் என்பது ஒவ்வொரு மானுடரின் சிரசினிலும் நிலை கொள்ள வேண்டும் என்பதே ஒடுங்கிய சக்தியின் கோரிக்கையாகும். எத்தனையோ மகா சிவராத்திரிகள் உதித்துள்ளன. ஆதிசிவனாரின் ஆற்றல்களும் இப்பூமியில் நிறைந்துள்ளன. எனினும் இத்தருணத்தில் ஆதிசிவனாரின் ரூபமான ஸ்ரீ மகாகாலேஸ்வரர் தனது ஆற்றல்களை பொழிவதுடன் அவ்வாற்றல்கள் ஒவ்வொரு மானுட சிரசினையும் ஆட்கொள்வதற்கு உரித்தான இயக்கத்தினையும் ஏற்கின்றார் என்பதே சத்தியமாகும். இயங்காத நிலையில் ஆற்றல்களை மாத்திரமே இது காலம் வரை பொழிந்திருந்த ஆதிசிவனார் இத்தருணத்தில் தான் பொழியும் உன்னத ஆற்றல்களை மானுட ஆன்மாக்கள் சீராய் ஏற்று பயனுற வேண்டும் எனும் சிந்தனையினையும் ஏற்று தனது காந்த சக்தியாகிய ஒளியாற்றலை பொழிகின்றார். ஆதிசக்தியின் பூரண ஒடுக்கத்தின் மூலம் விழித்து இயங்கும் ஆதிசிவனார் எண்ணற்ற ஆன்மாக்களை விழிக்கச் செய்திடுவார். இத்தருணத்தில் உதிக்கும் மகா சிவராத்திரி அன்று பொழியப்பட உள்ள ஈச ஆற்றல்களை ஈர்த்து பெற்றிட எண்ணற்ற ரிஷிகளும் தேவர்களும் காவல் மற்றும் உப தெய்வங்களுமே காத்துள்ளனர் எனும் சத்தியம் உணருங்கள். மகா காலேஸ்வரராக வெளிப்படும் ஈச ஆற்றல்களின் ஒரு துளி பாதரசம் என்பதே இப்பூவுலகில் உள்ள அனைத்து மானுட ஆன்மாக்களையும் ஈர்த்து விண்ணேற்றிடும் ஆற்றல்களை பெற்றிருக்கும். எனினும் விழித்து இயங்கும் ஆன்மாக்களே வெற்றிடத்தினை பெருக்கி ஆங்கே ஆதி விளக்கு எனும் கலசத்தினையும் ஏற்று ஆற்றல்களை சேமித்து செயல்புரிய இயலும். உருவாகி வெளிவரும் உன்னத ஈசத்துளி என்பது ஈசனின் ஆன்மாவின் ஒரு பாதரசத்துகள் என்றும் அத்துகளினை பூரணமாய் உருக்கி தனது உயிர் சக்தியாகவும் காந்த பேரொளியாகவும் மகா காலேஸ்வரரான ஆதிசிவனார் அருளுகின்றார் எனும் சத்தியம் உணருங்கள். அதனை எளிதாய் ஏற்க இயலுமா? சிந்தியுங்கள். மழை நீரினை ஆண்டு முழுவதும் சேமிக்க வேண்டும் எனில் ஆறுகளிலும் நதிகளிலும் அணைகள் கட்டப்பட்டு செயலாக்கம் நிகழ்த்தப்படுவது போன்று ஆண்டிற்கு ஒருமுறை பொழியப்படும் ஈச ஆற்றலை அணையிட்டு சேமிக்க வேண்டும். ஒரு மனித சிரசினில் அணை கட்டுவது என்பது கடினமான செயலாகும். அதன் பொருட்டே ஆதி விளக்கு எனும் உன்னத கருவியினையும் முன்னரே அருளியுள்ளனர் சிவசக்தி ஆற்றல்கள் என்றுணர்க. ஓர் அணை கட்டுவது என்பது ஒரு தினத்தில் நிறைவேறுமா? பல காலம் பலர் கூடி உழைத்தால் மாத்திரமே உருவாக்க இயலும். மேலும் வெற்றிடம் எனும் பெரும் இடம் அமைந்தால் மாத்திரமே அதனை உருவாக்கவும் இயலும். நீரோட்டம் மிகுந்திருக்க வேண்டும்.
ஆற்றின் நீள அகல அளவுகள் பெருகி இருக்க வேண்டும். அத்தருணத்தில் மாத்திரமே நீராற்றல்கள் சேமிக்கப்பட இயலும். அவ்விதம் சேமிக்கப்படும் ஆற்றல்களின் மூலம் மானுட வாழ்வு வளம் அடைய ஆதார ஆற்றல்கள் வெளிப்படும். மேலும் இயக்கத்திற்கு உரித்தான மின்சார ஆற்றல்களும் உருவாக்கப்படும். இத்தருணத்தில் பொழியப்படும் ஆதிசிவனாரின் ஈச ஆற்றலை மானுடர்கள் சேமிக்க வேண்டும் எனில் முதன்மையாய் வெற்றிடம் பெருக வேண்டும். பின்னர் ஆங்கே ஆற்றல்களை சேமிக்கும் களஞ்சியமும் நிலைநிறுத்தப்படல் வேண்டும். அதன் பொருட்டே 21 தினங்களுக்கு ஓர் தனித்துவம் வாய்ந்த தியான நிலையினை ஏற்க மகா காலேஸ்வரரே எடுத்துரைத்துள்ளார். அன்பு சீடர்களே, சத்தியயுக வித்துக்களே, இத்தியானத்தினை அனைவரும் ஒன்று கூடி ஏற்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். இந்நிலை என்பது உங்களது தனிப்பட்ட ஆன்மீக வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட நிலை அன்று என்றும், இவ்வுலகம் உய்வுறுவதற்கும் அனைத்து ஆன்மாக்களும் விழித்து விண்ணேறுவதற்காகவும் உருவாக்கப்பட்ட நிலை என்றும் ஆழமாய் உணர வேண்டும். பலர் கூடி உருவாக்கும் ஓர் அணை என்பது அப்பிரதேசத்திலுள்ள அனைத்து ஆன்மாக்களுக்கும் அதீத ஆற்றல்களை தொடர் செயலாய் அருள்வது போன்று பொழியப்படும் ஈச ஆற்றல்கள் என்பது மானுட சிரசுகளில் சேமிப்புற்றால் சூழ்கின்ற எண்ணற்ற ஆன்மாக்கள் பயனடைவர். ஓர் அபூர்வ ஈசத்துளி உருகி வெளிப்படுவதுடன் அவ்வாற்றல்கள் சீராய் மானுட சிரசுகளில் உள்ள ஆதி விளக்கு எனும் கிடங்கினில் சேமிக்கப்படும் வரை கண்காணித்து செயல் புரிந்திட ஸ்ரீ மகா காலேஸ்வரரே முனைந்து இயங்குகின்றார் எனும் பேருண்மையை அனைவரும் ஆழமாய் உணரக் கடவது. அன்பு சீடர்களே, சத்தியம் உணர்ந்த ஒவ்வொருவரும் தவறாது இதனை ஏற்று பயன் பெற வேண்டும். இத்தியானம் என்பது அதி உன்னத பணிக்காக ஆதிசிவனாரால் அருளப்பட்டுள்ளது எனும் சத்தியம் உணருங்கள். இதனை அனைவரும் பொதுநல நோக்கம் கொண்டு சேமித்திட வேண்டும் என்றே யாம் கோருகின்றோம். மகா சிவராத்திரி முடிவுற்ற பின்னரும் 21 தினங்களுக்கு தொடர்ந்து தியானித்தால் ஏற்கப்பட்ட ஆற்றல்கள் உங்களது சிரசினில் சீராய் கலப்புற்று காவல் தெய்வங்களால் காக்கப்படும். பின்னர் உங்களது சிரசிலிருந்து அதீத மின் ஆற்றல்கள் உற்பத்தி புரியப்படும் என்றும், விழிப்புற்ற உங்களது ஆன்மாவே ஆதி சிவனாராக உருமாறி சூழ்கின்ற பற்பல மானுட ஆன்மாக்களுக்கு முக்தி அருளிடும் என்றும் உணரக் கடவது. விஞ்ஞான பூர்வமாக உணர வேண்டும் எனில் உங்களது ஆன்மாவில் உள்ள எண்ணற்ற பாதரச துகள்களை போன்று அமையாது கணக்கிலடங்கா பாதரச துகள்களை உள்ளடக்கிய ஒரு ஈசத்துகள் வெளிப்படுகின்றது என்றும், அதனை ஏற்பதற்கு ஆயத்த தியான பயிற்சிகள் மிக மிக அவசியம் என்றும், கூடி தியானித்தால் மாத்திரமே சிரசுகளில் வெற்றிடமும் ஆதி விளக்கும் பிரதிஷ்டை கொள்ளும் என்றும் அனைவரும் உணர்ந்து தியானியுங்கள். இவ்வுலகம் செழிக்கவும் உயிர்கள் காக்கப்படவும் உதவுகின்ற மார்க்கமே அருளப்பட்டுள்ளது. சத்தியம் உணர்ந்து கூடி தியானித்து இறைவனின் பரிபூரண அருளினை அனைவரும் ஏற்க வேண்டும். உணர்ந்து செயலாற்றக் கடவது.
அன்பும் கருணையும் நிறைந்த ஆசிகள்.